உள்ளமே எப்போதும் ஓது என்ற தலைப்பில் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி பாடல்களுக்கு ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் அளித்த உரை. இசை துதி உரை தொடர் நாள் 19. இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளிய அற்புத திருவந்தாதி மறை விளக்கத் தொடரின் இன்றைய தலைப்பு உள்ளமே எப்போதும் ஓது. 73ஆம் பாடலின் ஈற்றடி இது. கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம் உடனே திருத்தலாம் சிக்கென நான் சொன்னேன். பருத்தரங்க வெள்ள நீர் ஏற்றா நடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. அம்மை தன் உள்ளத்திடம் உரையாடுகிறாள். இந்த உரையாடலில் நமக்கு ஒரு மந்திரத்தை கற்றுத்தருகிறாள். யாவர்க்குமான அமுது இம்மந்திரம். கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம் உடனே திருத்தலாம் என்பது இந்த மந்திரம். கருத்து என்பதே எம்பெருமானுடைய சிவமிகு நிலைதான். அவன்தான் கருத்து. அந்த கருத்து தான் வடிவமாகிறது. அன்னை வடிவுடையாளாக இருக்கிறாள். அந்த வடிவம்தான் உருவாகிறது. ஐயனும் அன்னையும் எல்லா உருக்களிலும் பொதிந்திருக்கிறார்கள். கரு என்ற சொல் நேரிடையாகவே சிவநிலையைத்தான் குறிக்கும். அது மறைவு, அது கறந்திருப்பது. அந்த கரு உள்ளத்துக்கு உள்ளே கருத்து என்று இருக்கிறது. இறைவன் தன் ஒழுங்குகளையும் அவன் வகுத்த நெறிமுறைகளையும் மாந்தருக்கு உணர்த்தும் மூலமே உள்ளத்தின் உள்ளிருக்கும் கரு எனப்படும் கருத்துதான். அந்த கருத்தினை எப்போதும் பற்றி கொள்ளும் உரிமை ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திற்கும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்பதே உள்ளிருப்பதுதான். அகம் என்பது மறைவாக இருப்பதுதான். உள்ளம் அகம் என்று எதுவாக இருந்தாலும் அவ்விரண்டின் ஆழத்தில் இருக்கும் மூலமே கருத்துதான். பிறையாவும் புறத்தில் இருப்பன. புறத்தில் பொருட்கள் இருக்கின்றன, உயிரின கூட்டம் இருக்கிறது. அப்பொருட்கள் ஊட்டும் அல்லது அப்பொருட்களில் இருந்து வெளிப்படும் அறிவு, உணர்ச்சி ஆகியன இருக்கின்றன. ஒருவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமென்றால் புறம் நாடுவது பொருத்தமற்றது. எக்காலத்திற்கும் தீர்வு தராத வழிமுறை அது. அறிவோ உணர்ச்சியோ புறப்பொருளோ எதனையும் திருத்தாது. திருத்தும் முழு உரிமை, முற்றுரிமை உள்ளிருக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அவ்வாறு அவன் ஒருவருடைய உள்ளத்தில் உள்ள கருத்தாக உணர்த்துபவற்றை அப்படியே பற்றி கொண்டால் திருத்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கருத்தினால் உள்ளமே நீ கருது. அப்படி கருதுபவை எல்லாம் உடனே திருத்தலாம் என்கிறாள் அன்னை. ஒவ்வொரு சொல்லும் மந்திரம்.
நீ கருதிச் செல்லாம் என்றால் நீ கருதுபவை எல்லாம் என்றாகும். ஒன்று மீதம் இருக்காது, எல்லாம் என்கிறாள். அது தாமதமும் கொள்ளாது, உடனே திருத்தமாகும் என்கிறாள். உடனே திருத்தலாம். இதனை சிக்கன நான் சொன்னேன் என்கிறாள். இன்னும் அழுத்தி கூறுகிறாள். உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே என்று மாணிக்க வாசகர் பாடினார். அசைவில்லாமல் தளர்வில்லாமல் அப்படியே பற்றி கொண்டேன் என்பதுதான் சிக்கன பிடித்தல். சிக்கல் என்ற சொல்லும் இதிலிருந்து தான் எழுந்தது. ஒன்று சிக்கலாகிவிட்டது என்றால் அது அசைக்க இயலாதது, தளர்த்த இயலாதது, அவ்வளவுதான் என்பது அதற்குரிய பொருள். திருத்தம் என்பது ஒரு கொள்கை. திருத்தன்மைதான் திருத்தம் என்று ஆகும். பிழையை திருத்துதல் என்பது அறிவிலிருந்து நிகழ்ந்தால் அது உண்மையான திருத்தம் அல்ல. அது பிழையை நீக்குதல் அல்லது பிழையை சரி செய்தல். திருத்தம் வேறு, பிழை சரி செய்தல் வேறு. அறிவு எந்த பிழையும் சரி செய்யும், அதற்கு ஈடாக வேறொன்றை கொண்டு வந்து வைக்கும். ஆனால் பிழையை திருத்துதல் என்பது திருத்தன்மையோடு ஒன்றை மாற்றியமைத்தல் என்ற பொருள் தரும். திருத்தன்மை என்பதே மறைவாக இருக்கும் இறைவனின் தன்மை. அதுதான் திரு. மறைவாக இருந்து பொருளை கவர்ந்து செல்பவர்களை திருடர் என்று அழைக்கும் சொல் பின்னாட்களில் வளர்ந்தது. பண்டைய தமிழ் சொல்லாக இருந்தது கள்வர் என்பதுதான். திருடர் என்பது பின்னாட்களில் வளர்ந்தது. மறைவாக இருந்து வெளிப்படுதல் இறைவனுக்கே உரியது. அதுதான் திருத்தன்மை. திருத்தல் என்பது மறைவாக கருத்தினுள் இருக்கும் இறைவன் ஒரு மாந்தருடைய குற்றங்களை, பிழைகளை, பாவங்களை சீராக்குதல் என்றாகும். ஐயோ நான் பிழை செய்து விட்டேன், குற்றமிழைத்து விட்டேன், பாவம் புரிந்து விட்டேன் என்றாலும் கருத்தினால் நீ கருதினால் அவை எல்லாவற்றையும் உடனே திருத்தலாம் என்கிறாள் அம்மை. உண்மையிலேயே கருத்தில் கருத வேண்டும். மாறாக அந்த சொல்லையும் தன்னுடைய தன்னோக்கிற்கு வெறிக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு ஆம் நான் கருத்தில் திருத்தத்தை விரும்புகிறேன் என்று வெற்று சொற்களை ஊற்றை வாய் வழியாக உதிர்த்து கொண்டிருந்தால் உள்ளிருப்பவன் நகைத்து கொண்டிருப்பான். ஏனென்றால் அது கருத்தா, கருதப்படுவதா அல்லது பசப்புதலா என்பதனை அவன் மட்டுமே அறிவான். அடுத்தடுத்து வரும் பாடல்களிலும் இதே கருத்தை அம்மை படிப்படியாக விளக்கி நமக்கு மந்திரத்தை அருளிவிட்டு சென்றிருக்கிறாள். சென்று இருக்கிறாள் அவள், சென்று விடவில்லை, சென்று இருக்கிறாள் அவள். பருத்தரங்க வெள்ள நீரேற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. பருத்தரங்கம் என்பது ஒரு கொள்கை, அது அண்ட கொள்கை. பரு என்ற சொல் ஒரு நுண்பொருள் சீர்மையோடு வளர்ச்சி அடைவதை குறிப்பது. அதுதான் பருப்பொருள் என்று இன்று வழங்கப்படுகிறது.
பரு என்ற சொல்தான் 3 பருநிலைகள் கொண்ட பொருளாக இன்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆழம், அகலம், நீளம் ஆகிய 3 பருநிலைகள் கொண்டவை பருப்பொருட்கள். பருத்த அரங்கம் என்றால் இந்த பேரண்டம் பருப்பொருட்களால் ஆன அரங்கமாக இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். பருப்பொருள் ஆகாத நிலை பேரண்டத்தில் பல உள. ஒரு சான்றாக அணுக்கள் பருப்பொருட்கள் அல்ல, அவை நுண்பொருட்கள். அணுக்களின் சேர்க்கையில் பருநிலை அமைகிறது. ஆழம், அகலம், நீளம் ஆகியன அமைகின்றன. அணுக்கள் பருத்தரங்கம் என்ற கொள்கைக்குள் வராதன, அவை அதற்கு முந்தைய நிலையில் இருப்பன. வெள்ள நீரேற்றான் என்று கூறுதல் அக்கொள்கையின் அடுத்த விளக்கம். வெள்ள நீர் இறைவனுடைய முடிமீதிருந்து கீழ்நோக்கி பாய்கிறது. இறைவனது முடி அல்லது உச்சி இயக்க மிகுதி. அவ்வாறு இயக்கத்தில் மிகுதியாக இறைவன் இருக்கையில் அணுவும் இருக்காது, எந்த பொருளும் இருக்காது, எதுவுமே பருக்காது, யாவுமே இயக்கத்தில் இருக்கும். இயக்கம் தணிந்தால்தான் பருப்பொருள் வெளிப்படும். இயக்கம் தணிந்தால்தான் அணு கூட பிறக்கும். அவ்வாறு இயக்கத்தின் உச்சத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதனால் அவனுடைய முடிமீதிருந்து அன்னையே வடிவுடையாளே வெள்ள நீராக பொங்கி அவனுடைய உச்ச இயக்கத்தை குளிர்வித்து தணிக்கிறாள். அவனுடைய இயக்கம் தணிந்து அவனுடைய பாதமாகி அடி நோக்கி அந்த வெள்ள நீர் ஊற்றிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு கீழிறங்கும் நீரில் கமலங்கள் மலர்கின்றன என்பது குறியீடு. கமலம் மலர்கிறது என்றால் என்ன பொருள்? உயிரினங்கள் தோற்றம் பெறுகின்றன என்று பொருள். இந்த கமலம் என அழைக்கப்படும் தாமரைக்கு இன்னும் பல விளக்கங்கள் உள்ளன. அதற்குரிய சூழல் அம்மையப்பரால் அருளப்பட்டால் அதனையும் அவரிடமே பொருள் பெற்று விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது எளிதில் கடந்து செல்லத்தக்க ஒரு குறியீடு அல்ல. மிக மிக இன்றியமையாத புவியின் உயிரின தோற்றத்தை தனக்குள் பொதித்து வைத்திருக்கும் ஒரு குறியீடு தான் தாமரை என அழைக்கப்படும் கமலம். பருத்தரங்க வெள்ள நீரேற்றான் எனும்போது வெள்ள நீரை ஏற்றதனால் தன் இயக்கத்தை தணித்து உயிரினங்கள் உள்ளிட்ட பருப்பொருட்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட இறைவன் என பொருள். அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. அவனுடைய அடிக்கமலத்தை நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. நீ அவனுடைய அடிக்கமலத்தை விரும்பு. அது ஏன் அடிக்கமலத்தை விரும்ப வேண்டும்? அங்குதான் உயிரினங்கள் இருக்கின்றன. அங்கே கமலம் இருக்கிறது. உயிரினங்களை காணும் போதே மகிழ்ச்சி, எழுச்சி ஆகியன தோன்றுவது மாந்த நிலையில் இருப்பவருடைய இயல்பு. மாந்த நிலையை அடையாத உயிரினம் ஒரு கமலத்தை பார்த்தால் இதை கடித்து தின்னலாமா என்று அலையும். ஒரு குரங்கு அதனை பார்த்தால் இது தனக்கு ஆகுமா ஆகாதா என்று நோக்கும். ஆகாது என்றால் கசக்கி தூக்கி எறியும். ஆகும் என்றாலும் கசக்கி பிழிந்துவிடும். கமலமாகவே இருந்தாலும் அதனை சிதைப்பதற்கு அது தயங்காது.
அப்படி மாந்தரிலும் பலர் மாந்த நிலையே அடையாத கூட்டமாக இருப்பது மெய்மை. அம்மை கூறுகிறாள், அவனுடைய அடிக்கமலத்தை நீ விரும்பி எப்போதும் ஓது என்று தன் உள்ளத்திடம் உரைக்கிறாள். அவனுடைய பாதத்தில் உள்ள கமலம் பருத்த ரங்கத்தின் ஒரு வெளிப்பாடு. பருப்பொருட்களெல்லாம் ஓர் அரங்கமாக இருந்து கமலமாக பூத்து கிடக்கின்றன, அதனை நீ விரும்பு என்கிறாள். அன்பினை வலியுறுத்துகிறாள், அமைதியை வலியுறுத்துகிறாள், எளிமையை, அரவணைக்கும் பாங்கை வலியுறுத்துகிறாள். உன்னிடம் அன்பு குறைந்தால், எளிமை குறைந்தால், அரவணைக்கும் பாங்கு குறைந்தால் உடனே கருத்தினால் கருது, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று கருது. அவன் உனக்கு திருத்தம் வழங்குவான். இது உறுதியாக நிகழும் சிக்கென நான் சொன்னேன் என்கிறாள் அன்னை. அவள் யாருக்கும் சொல்லவில்லை, தன் உள்ளத்துக்கு தானே கூறுகிறாள். அவனோடு இரண்டர கலந்த அம்மையே தனக்கு திருத்தம் வேண்டும் என்று கூறுகிறாள். இதனை விட ஒரு மந்திரம் என்ன இருந்து விட இயலும்? இதனை விட என்ன மந்திரம் இருக்க இயலும்? இறைவனே ஏமாந்து கொண்டிருக்கிறான் அல்லது அவனை பற்றி கொண்டு தானே பெரிது என்று கருதுபவற்றிடம் அவன் ஆட்பட்டு கொண்டிருக்கிறான் என்று கண்டிப்பவள் அன்னை. இறைவனையே கண்டிக்கிறாள். அவ்வளவு உரிமை அவளுக்கு உண்டு. அவள் கூறுகிறாள், உள்ளமே திருத்தம் வேண்டுமென்றால் கருத்தினால் நீ கருது என்று கூறுகிறாள். அதனால் தான் இது மந்திரம். அவளே தன்னை அவ்வளவு தனித்துக் கொள்கிறாள். இதோ அவள் எந்த காலத்தில் பிறந்தாள் என்று தெரியவில்லை. மிக குறைவாக 2200 ஆண்டுகள் இருக்கலாம் என்று கருதுகிறோம். ஒருத்தி சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து இயற்றிய ஒரு பாடலை இன்று ஒருவன் உரைவிளக்கம் கூறிக்கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் அதனை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவனது பேரருள் இல்லாமல் இந்த பாக்களெல்லாம் நிலை பெறுவதற்கு வழிவகையே இல்லை. அவ்வளவு பேரருள் பெற்ற அம்மையே தன்னுடைய கருத்தில் திருத்தம் வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறாள். மீண்டும் கூறுகிறேன், இந்த உண்மைதான் மந்திரம். உள்ளமே எப்போதும் ஓது. எதனை ஓத வேண்டும்? இறைவனுடைய அடிக்கமலத்தை விரும்பி ஓது. சிக்கல்களை எண்ணிக்கொண்டிருக்காதே, துயரங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்காதே. அவனுடைய பாதத்தை பணிந்து அதனையே ஓது. உடனே திருத்துவான் என்கிறாள் அம்மை. அடுத்த பாடல், ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்தட்ட ஏது நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாதிடும்பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்கலம். முந்தைய பாடலின் தொடர்ச்சி இது. இது பிறரை பற்றியது. ஓத நெடுங்கடல்கள், ஓதம் என்பது நீர்மை அல்லது நீர்த்தன்மையை குறிக்கும் சொல். அவ்வாறான நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்தட்ட ஏது நிறைந்தில்லை.
ஓதங்கொண்ட நெடுங்கடல்கள் எத்தனையையும் உய்த்து அட்ட, அவற்றையெல்லாம் உய்த்து, அவற்றையெல்லாம் அல்ல, அந்த நெடுங்கடல்கள் எத்தனை இருந்தாலும் அவை தம்மைத்தாமே உய்த்தறிந்து கொண்டு தம்மைத்தானே அட்டிக்கொள்வதற்கு எந்த வழியும் நிறைவாக இல்லை என்கிறாள். இதனை உவமை என்று கூறுவதா அல்லது ஒரு மெய்மையின் மறைபொருளை இப்படி நோக்கி விளக்குகிறாளே என்று வியப்பதா என்று தெரியவில்லை. நெடுங்கடல்கள் எத்தனை இருந்தாலும் அவை தம்மைத்தாமே உய்த்து அறிந்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதற்கு நிறைவான வழி இல்லை. அது ஆர்ப்பரித்து கொண்டுதான் இருக்கும். அது ஏறும் இறங்கும், பொங்கும் தனியும், உள்வாங்கும் சீற்றங்கொள்ளும். நாம் நெடுங்கடல் என்று இருக்கிறோம் என்று தன்னைத்தானே உய்த்து அறிந்து கொள்வதற்கு வழியில்லை. அவ்வாறு அறிந்து கொண்டு அட்டிக்கொள்வதற்கு அல்லது இறுக்கமாக கட்டிக்கொள்வதற்கு வழியில்லை. ஏது என்பது இவ்விடத்தில் வழி, வழி, கதி, வழிவகை என்று பொருள் தருவது. என்பரால் இப்படி அது என்று இருப்பதனால் பேதையர்கள் எண்ணாதிடும்பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்களம். பேதையர்கள் எண்ணாது பலியிடுகிறார்கள். பேதை கூட்டம். எண்ணாது என்றால் அறிவில்லாமல், எது மெய்மை என்ற எண்ணமே இல்லாமல் உனக்கு பலி கொடுக்கிறது. இது எதனை ஒத்தது? நெடுங்கடல்கள் ஓதங்கொள்வன. அவை தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் வழிவகையற்றவை. அப்படி தன்னைத்தானே அறிந்து கொண்டு தன் இயல்பு இதுதான், தன் திறன் இதுதான், அல்லது தன்னுடைய குறை இதுதான் என்று அறிந்து கொண்டு அட்டிக்கொள்வதற்கு அல்லது தம்மைத்தாமே கட்டிக்கொள்வதற்கு வழி இல்லை. அதுபோல பேதையர்களுக்கு தம்முடைய பேதமை என்ன என்றே தெரியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அவர்கள் பேதமையில் உழன்று கொண்டிருப்பார்கள். மேலும் மேலும் தீவினைகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் இறைவனை வழிபடுவதாக பாசாங்கு செய்வார்கள். கோயிலுக்கு செல்வார்கள், பாடுவார்கள், ஓதுவார்கள், பூமாலை சூடுவர், விளக்கு பொருத்துவர், ஏதேனும் பலி கொடுக்க வேண்டும் என்றால் பலி கொடுப்பர். இப்புவியில் உள்ள நெடுங்கடல்கள் ஒரு கட்டுக்கோப்புக்கு அடங்காமல் ஆர்ப்பரிப்பதைப் போல இந்த பேதையர்களுடைய எண்ணம் அடங்காது. ஏனென்றால் அப்பேதையர்களுடைய எண்ணம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு வழிவகையற்றது. கடல்கள் பலியிடுவதில்லை, ஆனால் இந்த பேதையர்கள் அந்த பாவத்தையும் செய்வார்கள். இறைவன் பெயரால் பாவம் செய்வார்கள். இறைவன் பெயரால் சத்தியம் செய்வார்கள். இறைவன் திருவுருவத்தின் முன்னின்று சத்தியம் செய்வார்கள். அவன் திருமேனியை தீண்டி சத்தியம் செய்வார்கள். அதுதான் பேதமை. இதுதான் எண்ணாது இடும் பலி. பலி என்றால் ஆடு வெட்டுதல், கோழி வெட்டுதல் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பழங்களை, மலர்களை வைப்பது கூட பலிதான். அதுவும் உயிர்தான். ஒரு மலர்
தாவரத்தில் இருந்து பறிக்கப்படுகிறது என்றாலே அதன் உயிர் பறிக்கப்படுகிறது என்றுதான் பொருள். ஆகவேதான் கோயிலில் பலிபீடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு ஆடு கோழிகள் எல்லாம் வெட்டப்படுவதில்லை. உணவு இறைவனுக்கு முன் வைக்கப்படுகிறது, மலர்கள் வைக்கப்படுகின்றன. அவை எல்லாமே பலி. நன்கு இதனை புரிந்து கொள்ளுங்கள். மலரை பறித்தாலும் இறைவனுக்கு அதனை சூட்டும் போது அது இறைவனுக்கு வழங்கப்படும் பலிதான். ஏனென்றால் மலருக்கும் உயிர் உண்டு, இலைக்கும் உயிர் உண்டு, பழத்திற்கும் உயிர் உண்டு. உயிர் பறித்தல் பலி. இந்த பேதையர்கள் எண்ணாது இப்படி பலியிடுகிறார்கள். என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்கலம். இங்குதான் அம்மை இருக்கிறாள். மிக அருமையாக எள்ளி நகையாடுகிறாள். இப்படி அவர்கள் பலியிடுகிறார்களே, இதனால் என்ன நிறைந்தது, என்ன நிறைந்தது என்று கேட்கிறாள். என்ன தெரியுமா நிறைந்தது? கண்ணார் எனப்படும் முக்கண்ணனுடைய கபாலக்கலம் நிறைந்தது. அவன் கையில் மண்டையோடு கொண்டிருக்கிறானே, அந்த மண்டையோட்டை நீ நிறைத்து கொண்டிருக்கிறாய் என்கிறாள். உன்னுடைய பசப்பு பலிகள் யாவும் இறைவனுடைய கையில் இருக்கும் கபால கலத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றன என்கிறாள். தனக்கும் அடியாருக்கும் அவள் என்ன கூறினாள்? அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் போது. நமக்குரியது இறைவனுடைய அடிக்கமலம். அடிக்கமலம் ஒரு அற்புதமான மலர், உயிரினச் செழுமையின் குறியீடு. அவன் தலையிலிருந்து பாயும் வெள்ள நீர் கீழே தடாகமாக இருக்கிறது. அதிலிருந்து பூத்த கமலம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதனை நாம் விரும்பி ஓதிக்கொண்டிருக்கிறோம். அவன் திருத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இது நமக்குரியது. இந்த பேதையர் எனப்படும் பசப்பும் கூட்டத்திற்கு எது உரியது தெரியுமா? நீ என்னதான் பலி கொடு, எவ்வளவு வேண்டு, கெஞ்சு, அரற்று, அலறு, புலம்பு, மோதிக்கொள், முட்டிக்கொள், அவை யாவும் அவன் கையில் இருக்கும் கபால கலத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன. கபாலக்கலம் என்பது தீவினைகளை அவன் அழிக்கும் ஈவிரக்கமற்ற தன்மையின் குறியீடு. கமலம் செழுமை, எழுச்சி, வளர்ச்சி, உயிரின படிநிலையாக்கத்தின் குறியீடு. அது நமக்கு கபாலக்கலம், பிறருக்கு என்று மிக தெளிவாக வரையறுத்து மந்திரத்தை பாடியிருக்கிறாள் அன்னை. அடுத்த பாடல். கலங்கு புனல் கங்கை ஊடாலலாலும் இலங்குமதி இயங்கலாலும் நலங்குள் பரிசுடையான் நீண் முடிமேற் பாம்பியங்களாலும் விரிசடையாங்கானில் விசும்பு. கலங்கு புனல் கங்கை ஊடாடுகிறது. ஊடாலலால் என்றால் ஊடல் கொண்டதனால் என்று பொருள். புனல் கங்கை ஊடல் கொண்டிருக்கிறது. ஏனென்று முந்தைய பாடல்களில் விளக்கிவிட்டாள். இறைவனுடைய தலையில் இருந்த அந்த வெண்மதி தானே பகல் என்றது. அதனை விழுங்க வந்த பாம்பு நான் தான் காலை என்றது. இந்த பாம்பே அதனைத்தான் விழுங்க வந்தது. ஆனால் அது நான் காலை என்றது. இந்த வெண்மதி நான் தான் பகல் என்றது. இவ்வாறெல்லாம் இருந்ததனால் கங்கை ஊடல் கொண்டாள் என்ற கருத்தை ஏற்கனவே கூறிவிட்டாள் அன்னை. இந்த புனல் கங்கை ஊடல் கொண்டிருப்பதனாலும் இலங்கு மதி இயங்கலாலும் தெளிவாக மீண்டும் கூறுகிறாள் பாருங்கள். அந்த இலங்கு மதி என்ற சொல்லை ஏற்கனவே வெளிப்படுத்தினார்.
நிலா இலங்கு வெண்மதி என்று கூறினாள். அதனை முந்தைய பாடத்தில் விளக்கினோம். நிலா வேறு, நிலா ஒரு நிலை, மதி ஒரு நிலை என்று விளக்கியிருந்தோம். அதே சொல்லை மீண்டும் எடுத்தாள்கிறாள். இலங்கு மதி இயங்கலாலும். இப்படி தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த மதி ஆகிய அறிவு செருக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அது தன்னைத்தானே இலங்கச் செய்கிறது. அது தன்னைத்தானே அப்படி ஒரு தானே பெரிய வெளிப்பாடு என்று காட்டிக்கொண்டு இயங்குகிறது. இது அறிவு செருக்கின் குறியீடு. மதி என்ற சொல் அறிவுக்கும் பொருத்தமானது, நிலவுக்கும் பொருத்தமானது. இலங்கு மதி என்றால் வெளிப்படும். அறிவு என்றாலே அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது அடங்காது, அது தாழ்ந்திருக்காது, உள்ளத்திற்கு உள்ளே புகாது. அது இப்படி அது இயங்குவதனாலும் நலங்கொள் பரிசுடையான், நீன்முடி மேல் பாம்பு இயங்கலாலும். நலங்கொள் பரிசுடையான், நலம் கொள்வதையே பரிசாக உடையவன் அவன். அவனிடம் வேண்டினால் நலத்தைத்தான் வழங்குவான். அந்த பரிசுதான் அவன் வழங்குவது. அவன் எந்த தீவினையும் வழங்குவதில்லை. நலங்கொள்ளும் பரிசுடையான் அவன். அந்த பரிசுகளை உடையவன் அவன். நீ போய் அவனிடம் எனக்கு நலம் வேண்டும் என்று வேண்டினால் அந்த பரிசு அவனிடம் இருக்கிறது, உனக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட பரிசுடையானுடைய நீள் முடிமேல் பாம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்குவதனாலும் விரிசடையாங்காணில் விசும்பு, விரிசடையாங்காணில் விசும்பு, அந்த விரிசடையே விசும்பாக பாய்ந்து பரவி கொண்டிருக்கிறது. கான் என்ற சொல் கண் என்பதன் விரிந்த நிலையில் பொருள் தருவது. ஊற்றுக்கண் என்கிறோம். ஒன்று உள்ளிருந்து வெளிப்படுவதற்குரிய இடம் கண். ஊற்றுக்கண் என்றால் ஊற்று வெளிப்படும் இடம். இதுவே கான் என்று ஆகும் பொழுது அவ்வாறான கண்களை மிகுதியாக உடைய நிலை என்று பொருள். கண் கான் என்றாகும். காணி என்ற சொல் ஒரு நிலப்பரப்பை அளத்தற்குரியது. அது ஒரு அளவை சொல், ஒரு விரிவான நிலையை குறிப்பது. அங்குலம் அல்ல, அடி அல்ல, காணி. காணி, கான், காணி என்றாகும். என்றால் ஒரு பரந்து விரிந்த நிலம் என்றதாகும். அவ்வாறான காணில் விசும்பு இருக்கிறது. புனல் கங்கை கலக்கமடைந்து ஊடலில் இருக்கிறாள். இந்த இலங்கு மதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நலமே நல்கும் பரிசுகளை கொண்டவன் உடைய நீள்முடி மேல் பாம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் இறைவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சடையை விரித்து பரப்புகிறான். அதுதான் விசும்பு என்றாகியது. இந்த இடையூறுகளால் அவன் விரிந்து விரிவடைந்து பரவி விசும்பாகிறான் என்கிறாள். வீசி எறிதல், அதுதான் விசும்பு. வீசு என்றாகும். வீசி எறிகிறான் யாவற்றையும், அது விசும்பாகியது என்கிறாள். அடுத்து, விசும்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து பசும்பொன் மணிமகுடன் தேய்ப்ப முசிந்தெங்கும் எந்தாய் தழும்பேரியே பாவம் பொல்லாவாம் அந்தாம் அறைபோல் அடி. விசும்பில் விதியுடைய விண்ணோர். இந்த விண்ணோர் எனப்படுவோரை பற்றி ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அம்மை இங்கு என்ன கூறுகிறாள் என்றால், அவர்களுக்கு விசும்பு தான் விதியே, ஒரு நிலைத்தன்மையே இருக்காது. விசும்பில் விதியுடையவர்கள்.
அப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டியது தான். அலைய வேண்டும், திரிய வேண்டும், இவ்வளவுதான். நிலம் என்ற நிலைத்தன்மை அவர்களுக்கு கிடையாது. அதுதான் விசும்பில் விதியுடைய என்று பொருள். என்ன ஆனாலும் இறைவனுக்கு உள்ளே தான் இருக்க வேண்டும். அவன் விரிசடையே விசும்பாகி கிடக்கிறது. அவன் விரித்த சடை எல்லைக்குள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்கள் விண்ணோர்கள். அவருடைய விதியே அதுதான். அந்த விண்ணோர் பணிந்து பசும்பொன் மணி மகுடம் தேய்ப்ப, அவர்களெல்லாம் பணிந்து இப்போது வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? பசும்பொன் மணி மகுடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பசும்பொன் மணி மகுடத்தை தேய்த்து இறைவனுக்கு படையல் வழங்குவதற்கு வருகிறார்கள். யார் யாருக்கு மணிமகுடம் தருவது? அதுவே விரிசடை, அதுதான் விசும்பென்று இருக்கிறது. அந்த விசும்பில் அலையும் கூட்டம் இது. இந்த கூட்டம் அந்த விரிசடைக்கு ஒரு மணிமகுடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த கூட்டம் ஏற்கனவே நானே கடவுள் என்று கூறிக்கொண்டிருந்தது. நாங்கள் தான் கடவுளர் என்று கூறிக்கொண்டிருந்தது. இப்பொழுது இருக்க இடமில்லாமல் அலைந்து திரிந்து விசும்பில் தான் இது இனி நமக்கு விதி, இதையாவது தக்க வைத்துக் கொள்வோம் என்று பசும்பொன் மணிமகுடம் கொண்டு வந்து தேய்த்து படைக்கிறது. இப்படி அது தேய்ப்பதனாலே என்ன ஆகிவிட்டது என்றால், முசிந்தெங்கும் எந்தாய் தழும்பேறியே பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போலடி. முசிந்து என்பது குரங்கு பீத்து போடுவது போல. இந்த முசி என்பதே குரங்குகளின் ஒரு வகை குறிக்கும் சொல்லது. முசி, முசு இதெல்லாம் இந்த குரங்கு தன்மையை குறிக்கும் சொல். முசிந்தெங்கு எந்தாய் தழும்பேறியே பாவம் பொல்லாவாம். இந்த கூட்டம் இந்த மணிமகுடத்தை தேய்க்க தேய்க்க இறைவனுடைய உடலில் குரங்கு பீத்து போட்டது போல் தழும்பேறி விட்டது. அதை அவ்வளவு கவலையாக கூறுகிறாள். எந்தாய் தழும்பேறியே பாவம், எந்தாய் உனக்கு இப்படி தழும்பேறி விட்டதே பாவம் என்கிறாள். பொல்லாவாம் அந்தாமரை போலடி. இந்த கூட்டம் இறைவனுக்கு பணிந்து ஒன்றை செய்தால் கூட அது இறைவனுடைய உடலில் தழும்பைத்தான் ஏற்படுத்தும் என்கிறாள். பொல்லாவாம், இது பொல்லாத பாவம் என்கிறாள். அந்தாமரை போல் அடி, அந்தாமரை அழகிய தாமரை போன்ற அடி அவனுடையது. அதில் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? நீ ஏதோ அவனுக்கு பசும்பொன் மணிமகுடத்தை தேய்த்து படையலிடுவதாக வந்தீர்களே, இப்பொழுது தாமரை போன்ற அழகிய அவனுடைய திருவடிகளில் தழும்பேறி கிடக்கிறதே, இந்த பாவம் பொல்லாதது என்கிறாள். முசிந்தெங்கும் எந்தாய், இந்த இடத்தில் எந்தாய் என்று விட்டாள். ஐயோ என் தாயே, உன்னுடைய தாமரை போன்ற அடி தழும்பேறி இருக்கிறதே, இதை செய்த பாவிகள் பொல்லாதவர்கள், இந்த பாவம் பொல்லாதது என்கிறாள். அடுத்த பாடல் அடிபேரிற் பாதாளம். இன்னொரு கருத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும். 74ஆம் பாடலில் கூறினாள் அல்லவா, பேதையர்கள் எண்ணாதிடும்பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபால களம் என்பது. அதே கருத்தினை இந்த பாடலில் விசும்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து என்ற பாடலில் அழுத்தி கூறுகிறாள். பொருத்தி நோக்கி கொள்ளுங்கள். அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது என்று கூறினாள் அல்லவா, அதனைத்தான் இங்கு கூறுகிறாள். எந்தாய் தழும்பேறியே பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போல் அடி என்று கூறுகிறாள். யாவற்றையுமே பின்னி பின்னி பொருத்தி கூறியிருக்கிறாள். ஆழ்ந்து நோக்கி கொள்ளுங்கள். ஒரு சொல்லை கூட நாம பொருள் புரிந்து கொண்டு கூற வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு நேர்த்தியாக செம்மையாக பின்னி இருக்கிறாள் அம்மை. 77ஆம் பாடல் அடிபேரிற் பாதாளம் பேரும்.
அடிகள் முடிவேரின் மாமுகடு பேரும். கடகம் மறிந்தாடு கைவேரின் வான் திசைகள் பேரும். அறிந்தாடும் ஆற்றாதரங்கு. ஊழிக்கூத்துக்கு வந்து விட்டாள் மீண்டும். அடிபேரிர் பாதாளம் பேரும். ஐயா, இறைவனே, உன்னுடைய அடி பெயர்ந்தால் பாதாளமே பெயர்ந்து போகும். பாதாளம் எங்கோ கீழிருப்பது, அடி மேலிருப்பது. மேலிருக்கும் உன்னுடைய அடி பெயர்ந்தால் பாதாளமே பெயர்ந்து போகும். அடிகள் முடிவேரின் மாமுகடு பேரும். உன்னுடைய முடி பெயர்ந்தால் மாமுகடு என்று கருதத்தக்க மிக உயர்ந்த உச்சியே பெயர்ந்து போகும். கடகம் மறிந்தாடு கைவேரின் வான் திசைகள் பேரும். உன்னுடைய கைகளில் கடகமாகிய நண்டு மறிந்து அல்லது அதனை அந்த கைகளின் அசைவை தடுத்து அக்கையினை பெயர்க்கச் செய்தால் வான் திசைகளே பேரும். வானத்தின் திசைகளே பெயர்ந்து போகும். அறிந்தாடும் ஆற்றாத அரங்கு. அறிந்து ஆடும் ஆற்றாத அரங்கு. அரங்கம் என்ற சொல்லை ஏற்கனவே கூறினாள். எப்படி கூறினாள்? பருத்தரங்க வெள்ள நீரேற்றான் என்றாள். பருப்பொருட்களுடைய அரங்கமாக இருக்கும் இப்பேரண்ட நிலையினை அவள் கூறினாள். அது நமக்கு இந்த மற்ற கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டம் பொன் மகுடத்தை, பசும்பொன் மணிமகுடத்தை தேய்த்து படையலிடுகிறேன் என்று ஒரு பாவத்தை செய்தது. அதனால் அவனுடைய அந்தாமறையே போன்ற அடியே தழும்பேறி விட்டது. இப்படி செய்து விட்டீர்களே, இனி அவனுடைய அடி பெயர்ந்தால் பாதாளமே பெயர்ந்து போகும். அவனுடைய முடி பெயர்ந்தால் மலை உச்சிகளே பெயர்ந்து போகும் என்று கூறுகிறாள். அடுத்து கடகம் மறிந்தாடு கைபேரின் என்றால், கடகம் என்பது ஒரு உயிரின நண்டு, உங்களுக்கு தெரியும். அது ஏன் கடகம் இங்கு குறிக்கப்படுகிறது என்றால், அது நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். அது இங்கு இருக்கும், அங்கு இருக்கும். அது மறிந்தாடு கைபேரின் என்றால், அது மறித்து என்பதற்கு மாற்றான பொருள்தான் மறிந்து. மறித்து என்றால் ஒன்றை மறிப்பது. மருந்து என்றால் தன்னைத்தானே மறித்து கொள்வது. அது அவனுடைய கைகளில் இருந்துவிட்டு போகட்டும் என்று இருக்க வேண்டும். அது தன்னைத்தானே மறித்து கொண்டு ஆடினால் அவனுடைய கைகளை அது தீண்டினால் அல்லது அந்த கைகளுக்கு அது இடையூறு செய்தால் அவனுடைய கை பெயர்ந்து போகும். அதனால் என்ன நிகழும்? வான் திசைகள் பெயரும். வான திசைகளே பெயரும். ஏனென்றால் திசைகள் 8 என்று வழங்குதல் நம் மரபு. 4 திசை, அது 8 நிலைகளில் இருப்பது இயல்பு. இறைவனுடைய இயக்கம் எண்ணிலை இயக்கம். இறைவனுக்கு எண்ணிலைகளில் இயக்கம் இருக்கிறது. அவனுடைய கைகள் ஒரு சீராக சுழன்று கொண்டிருக்கும் வரை திசைகள் இருக்கும். அவனுடைய கைகளின் சுழற்சியே சீர்கெட்டு போனால் திசைகள் தடுமாறும் என்பதுதான் கருத்து. இந்த கையில் இருக்கும் கடகம் தன்னைத்தானே மறித்து கொண்டு ஆட்டம் போட்டால் அவனுடைய கை பெயரும் என்றால் நிலை பெயரும், அந்த சீர்மையிலிருந்து வெளியேறும்.
இதனால் வான் திசைகளே பெயர்ந்து போகும். அறிந்தாடும் ஆற்றாதரங்கு, அறிந்து ஆடும் ஆற்றாத அரங்கு. இந்த அரங்கம் எப்படிப்பட்டது என்றால் பருவரங்கமாக இருந்தது. பருத்தரங்கம், பருப்பொருட்களுக்கான அரங்கமாக ஒரு சீர்மையில் இருந்தது. இப்பொழுது இந்த கூட்டம் ஒரு குரங்குத்தனமாக எல்லாவற்றையும் செய்து பெயர்த்து போடும் நிலை வந்துவிட்டது. இதனால் அது ஆற்றாத அரங்காகி விட்டுகிறது. ஆற்றா என்றால் என்ன? வழியாகாத என்று பொருள். ஆறு என்பது வழி. ஒரு ஒழுங்கில்லாத அல்லது அமைவில்லாத அரங்கமாகி விடுகிறது. அறிந்தாடும் ஆற்றாதரங்கு. அறிந்தாடும் என்றால் என்ன? இறைவன் அறிந்து கொண்டே அதனை ஆற்றாதரங்காக்கி விடுவான். அவன் இப்படியும் ஆடுவான். அவனுக்கு இப்படி ஆடுவதுதான் ஊழிக்கூத்து. ஒரு கடகம் தன்னை மறிந்தது என்பதனால் திசைகளை புரட்டி போடுவான் அல்ல அவன். ஆனால் இந்த கூட்டம் அழிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரங்க ஆட்டத்தின் தன்மையே அவன் வேறாக்கி விடுவான். அதனைத்தான் என்ன கூறுகிறாள்? பேதையர்கள் எண்ணாதிடும்படியால் பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்கலம். பலி கொடுத்தால் பசப்பும் பேதையர் பலி கொடுத்தால் வாங்கி கொள்வான். எதில் வாங்கி கொள்வான்? கபாலக்கலத்தில் வாங்கி கொள்வான். அது அவர்களுக்கு. அதுபோல அறிந்து அரங்கினை ஆற்றா தன்மையில் ஆட்டிவிடுவான். எந்த வழியுமே இருக்காது, எந்த அமைவும் இருக்காது. அப்படி எல்லாம் நிலைகுலைந்து போகும்படி ஆடுவான். இதுதான் அறிந்தாடும் ஆற்றாதரங்கு என்பதற்குரிய பொருள். அப்படியே இந்த கருத்தை அடுத்த பாடலில் விரித்து கூறுகிறாள். முந்தைய பாடலில் ஆற்றாதரங்கு என்று என்ன கூறுகிறேன் என்று அடுத்த பாடலில் தெளிவுபடுத்துகிறேன் என்று இருக்கிறாள் அவள். அரங்கமாய் பேய்காட்டில் ஆடுவான், வாளா இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய், இறங்குமேல் இன்னாக வையான்தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பன்னாள் இறந்தார் பணிந்து. பேய்காட்டில் ஆடுவான். எப்படி? அரங்கமாய். இப்பொழுது அவனுடைய அரங்கம் எது? இந்த பேரண்டத்தின் பருத்தரங்கம் அல்ல. அப்படித்தான் அவன் இருந்தான், அப்படி இருக்கிறான் இப்பொழுதும். யாருக்கு? உள்ளத்தால் எப்போது விரும்பி ஓதுவோருக்கு. அவர்களுக்கு அவன் அப்படித்தான். அவர்களுக்கு அவனுடைய அடி கமலமாக இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு எப்படி இருக்கிறது? இதுவும் அரங்கம்தான். அந்த அரங்கம் எங்கு இருக்கிறது? பேய்க்காடு. அதில் ஆடுவான். வாளா இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய். வாளா என்றால் எந்த வெளிச்சமும் இல்லாமல், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் என்று பொருள். வாழாதிருந்தேன் என்றால் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எதற்கு இருக்க வேண்டும் என்றே தெரியாமல் இருத்தல், வாழாதிருத்தல். வாழ் என்பது ஒளியை குறிக்கும் சொல், ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். வாழா என்றால் எந்த வெளிச்சமும் இல்லை என்று பொருள். வாழா இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய். அப்படி எந்த நம்பிக்கையும் பிடிப்பும் இல்லாமல் இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய். இறங்குமோ என்று ஐயனைத்தான் கூறுகிறாள். அவள்தான் ஆங்காங்கு அது இது என்று கூறுவாளே உரிமையோடு.
அரங்கமாய் பேய்க்காட்டில் ஆடும் ஐயன் வாளாக இருப்பான், எந்த நம்பிக்கையும் தரமாட்டான். இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய். எந்த உயிர்க்கும் ஏழாய் என்றால் எந்த உயிராக இருந்தாலும் அதற்கு பல்கி பல்கி பெருகும் தன்மையை வழங்கியவன் அவன். அதான் ஏழு என்பது பல்கி பெருகுதல். அப்படி எந்த உயிருக்கும் பல்கி பெருகும் இரக்கத்தை தரும் அவன் இப்பொழுது இறங்கப் போகிறானா என்ன? இறங்க மாட்டான். அதுதான் கருத்து. இறங்குமோ எவ்வுயிருக்கும் ஏழா. இனிமேல் அது இரக்கம் காட்டப் போகிறதா என்ன? இல்லை. இதுவரை எப்படி இரக்கம் காட்ட? ஏழாய், ஏழு உலகம், ஏழு பிறவி என்பவை எல்லாம் ஒரு வரையறை இல்லாமல் பெருகுவதனை குறிக்கும். அப்படி வரம்பில்லாமல் இரக்கம் காட்டியவன் அவனே பேய்க்காட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறான். அது இனி இறங்கவா போகிறது என்பது முதற் பகுதியின் கருத்து. அடுத்து கூறுகிறாள், இறங்குமேல் என்னாக வையான்தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பன்னாள் இறந்தார் பணிந்து. அவன் இறங்குகிறான் என்றால் என்னாக வையான், என் ஆக, என்னுடைய ஆகம் என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது. அது ஆக்கையை குறிக்கும், ஒரு நிறைவை குறிக்கும். என்னுடைய ஆகமாக இருக்கும் வையான், வையகம் ஆனவன் இறங்கினான் என்றால் எவ்வுலகம் ஈந்தளியான். எந்த உலகத்தை கேட்டாலும் கொடுத்து விட்டு போவானே. இறங்குமேல் என்னாக வையான்தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பன்னாள் இறந்தார் பணிந்து. முந்தைய நாளில் இறந்தவர்களுக்கு பணிந்து கேட்ட உலகத்தை கொடுத்தானே, இறங்கும் பொழுது அப்படித்தானே இருந்தான் என்று கூறுகிறாள். அப்படிப்பட்டவன் இப்பொழுது எங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான்? அரங்கமாய் பேய்க்காட்டில் ஆடுவான். வாளா இறங்குமோ எவ்வுயிருக்கும் ஏழாய். இவன் எப்படி இருந்தான்? இறங்குமேல் என்னாக வையான்தான் எவ்வுலகம் ஈந்தளியான். ஈந்து அழிக்க மாட்டேன் என்று எதனை சொன்னான் அவன்? அவன்தான் வையான், அவன்தான் வையகமே. வை என்பது வையகம். வையகமாக இருப்பவனே அவன்தான். அவன் என் ஆகம், அவன் என்னுடைய ஆக்கையாக இருக்கிறான், என்னுடைய உடலாக இருக்கிறான் என்று அம்மை கூறிக்கொள்கிறாள். அப்படி என்னுடைய ஆகமாக இருக்கும் வையகமே அவன்தான் என்ற இறைவன் எவ்வுலகம் ஈந்தளியான். எந்த உலகத்தை கேட்டாலும் ஈந்து கொடுத்தானே. எப்பொழுது? பன்னாள். பன்னாள் என்றால் முன்பு என்றும் பொருள், பல நாள் என்றும் பொருள். பல முறை கொடுத்தானே. பண் என்பது பன்மைக்கும் உரியது. பன்னாள் எனும் பொழுது முந்தைய நாள் என்றும் குறிக்கிறது. பலமுறை முன்பு இறந்தவர்களுக்கு, வேண்டுமென்று கேட்டவர்களுக்கு பணிந்து கொடுத்தானே. அவன் இப்பொழுது அப்படி இல்லை, அரங்கமாய் பேய்க்காட்டில் ஆடுகிறான் என்கிறாள். அடுத்த பாடல். பணிந்தும் படர்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தென்றும் எந்தையார் காட்செய்ய பெற்ற இதுகளோ சிந்தையார்க்குள்ள செருக்கு. பணிந்தும் படர்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும், அவனிடம் பணிந்து படர்சடையானாகிய அவனுடைய பாதங்களை போது எனப்படும் மகரந்த துகள்களால் அணிந்தவரை ஏத்த, அப்படி அணிந்த பாதத்தை ஏற்றி துணிந்தென்றும் எந்தையார்க்கு ஆட்செய்ய பெற்ற இதுகளோ, இப்படியெல்லாம் துணிந்து பிறருக்கு இல்லாமல் என் தந்தைக்கு மட்டுமே ஆட்பட்டு அவனுக்குரிய செயல்களை மட்டுமே செய்யப்பட்ட இது அல்லவா சிந்தையார்க்குள்ள செருக்கு. எங்களுக்கும் செருக்கு உண்டு.
அது பிறரை தாழ்த்துவதற்கானதோ வீழ்த்துவதற்கானதோ அல்ல. எங்களுடைய செருக்கே வேறு. எங்கள் தந்தைக்கு பணிந்து அவருடைய பாதங்களை மகரந்த துகள்களால் நிறைத்து அவர் மகரந்தம் அணிந்திருக்கும் அப்பாதத்தை ஏற்றி பிற எதனை பற்றியும் கவலையிடாமல் துணிந்து அவர் என்ன பணிகளை இடுகிறாரோ அதனை மட்டுமே செய்ய பெற்றிருக்கிறோம் நாங்கள். இதுதான் சிந்தையார்க்குள்ள செருக்கு. நாங்கள் எல்லாம் சிந்தையார். எங்களுக்கு இருக்கும் செருக்கு இது. இந்த செருக்கு எங்களுக்கும் இறைவனுக்குமான உறவிலிருந்து எழுகிறது. ஆனால் இந்த முந்தைய கூட்டத்துடைய செருக்கு எப்படிப்பட்டது? நானே கடவுள், நானே அவனுடைய ஒரு பாகம், நான் தான் பகல், நான் தான் காலை விடியல், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் கொண்டது அவற்றின் செருக்கு. அதுதான் ஊழியை நிகழ்த்தி அந்த ஊழி நிகழும் பொழுது பதறி கதறி அவை இடும் பலியெல்லாம் இறைவன் தன் கபால களத்தில் வாங்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். நீ எவ்வளவு பலியிட்டாலும் அது நீ மண்டையோட்டில் தான் வந்து விழும் என்று அவன் இருக்கிறான். நம்முடைய செருக்கு எப்படிப்பட்டது? எந்தையார் காட்செய்ய பெற்ற இதுகளோ சிந்தையார்க்குள்ள செருக்கு. அதுவும் எப்படிப்பட்டது? துணிந்தென்றும். ஏன் துணிந்தென்றும் என்று கூறுகிறாள்? எந்தைக்கு மட்டும், என் அப்பனுக்கு மட்டும்தான் நான் ஆட்படுவேன். அப்பன் எதை உணர்த்துகிறானோ அல்லது உரைக்கிறானோ அதுவே என் பணி என்று இருப்பதற்கு துணிவு வேண்டும். அப்படித்தான் அம்மை இருந்தாள். அவள் யாரை பொருட்படுத்தினாள்? அக்காலத்தில் வளர்ச்சியடைந்து அதிகாரத்தில் இருந்த கருத்துக்களைத்தான் இந்த பாடுபடுத்தி அவள் பாடுகிறாள். அவள் எவரையெல்லாம் சாடி இருக்கிறாளோ அவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தவர்கள், உச்சத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர்கள். அவ்வாறான அதிகார மையங்களை எதிர்த்து ஒருத்தி இசையாக பாடி ஊர் ஊராக சென்று பரப்புகிறாள் என்றால் அது செருக்கு இல்லாமல் வேற என்ன? அது எங்கிருந்து வரும் செருக்கு? அப்பனிடம் இருந்து வரும் செருக்கு. அதனால்தான் அது துணிந்தென்றும் எந்தையார் காட்செய்ய பெற்ற இதுகளோ என்று கூறப்படுகிறது. இவ்வாறு நமக்கும் செருக்கு உண்டு. அது நம் தந்தையிடமிருந்து நமக்கு வழங்கப்படுவது. அதை இன்னொரு மனிதர் மீது நாம் காட்ட மாட்டோம். பிறருடைய செருக்கு உடனிருப்பவர்களையும் சூழலையும் முசிந்து என்று அழைக்கத்தக்கவாறு குரங்கு புகுந்த காடு போல சிதைத்து போடுவதற்குரியது. நம் செருக்கு அப்படிப்பட்டதல்ல என்று அரங்க கொள்கை, பருநிலை கொள்கை, இறைவனுக்கும் அடியாருக்கும் உள்ள உறவின் கொள்கை, திருத்தம் வேண்டுமென்றால் கருத்தினால் கருதினால் உடனே இறைவன் நல்குவான் என்று கூறும் இறைவனுடைய காப்பருள் கொள்கை யாவற்றையும் இப்பாடல்களில் அம்மை மந்திரமாக நமக்கு வழங்கி சென்றிருக்கிறாள். இம்மந்திரங்களை நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இவையே உங்களை வழிநடத்தட்டும் என்று அம்மையப்பரை வேண்டி உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பருள் நிறைக என்று கூறி இன்றைய உரை விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை அடுத்த தலைப்புடன் இணைவோம். நன்றி.